بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم صاد كتاب أنزل إليك فلا يكن في صدرك حرج منه لتنذر به وذكرى للمؤمنين. اتبعوا ما أنزل إليكم من ربكم ولا تتبعوا من دونه أولياء قليلا ما تذكرون. وكم من قرية أهلكناها فجاءها بأسنا بياتا أو هم قائلون فما كان دعواهم إذ جاءهم بأسنا إلا أن قالوا إنا كنا ظالمين. فلنسألن الذين أرسل إليهم ولنسألن المرسلين فلنقصن عليهم بعلم وما كنا غائبين. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. طاف القرآن المتين بل عجب أن جاء المنذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم فهم في أمر مريج. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وقال رسول الله صلى الله عليه وسلم: فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. ومن تبعهم بإحسان إلى يوم الدين. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகிய எல்லாம் அல்ல ஏக இறைவனின் இனிய திருநாமத்தால் இந்த சிறப்புக்குரிய ஜும்மாவினுடைய முதல் குதுபாவை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் அல்ல ஏக இறைவனால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், குறிப்பாக இந்த சமுதாயத்தில் உள்ள அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் கடமையை நிலைநாட்ட அல்லாஹ்விற்கு விருப்பமான இடமான இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏழு இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிகழட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ்வை நல்லடியார்களே, எல்லாம் அல்லாஹ்வின் பேரருளால் அவருடைய மாபெரும் கருணையினால்
இவ்வுலகில் நாம் மனித சமுதாயமாக படைக்கப்பட்டு இந்த மனித சமுதாயம் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக இந்த மனிதர்கள் அனைவர்களுமே படைத்த இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுடைய கடமைகளை புரிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுக்கு அஞ்சிய ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித சமுதாயத்தை படைத்து மனிதர்களுக்கென்று நேர்வழி காட்டுவதற்காக இந்த தூய்மையான இஸ்லாமிய மார்க்கத்தை இறைவன் உலகத்தாருக்கெல்லாம் வழங்கியிருக்கின்றார். ஏக இறைவனால் வழங்கப்பட்ட இந்த மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் அவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளின் மூலமாகவும் இறைவன் இந்த மார்க்கத்தை மனித சமூகத்திற்கு வழிகாட்டியிருக்கின்றார். எனவே நம்முடைய வாழ்வில் படைத்த அல்லாஹ்விற்கு முன்னால் சிறந்தவர்களாக படைத்த அல்லாஹ்வினுடைய மன்னிப்பையும் சுவர்க்கத்தையும் நம்முடைய வாழ்வில் நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கென்ற பாதைகளை, அதற்கென்ற நெறிமுறைகளை, அதற்கென்ற வழிகாட்டல்களை நம்மை படைத்த ரப்பல் ஆலமீன் அவருடைய திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு நினைவூட்டிக் கொண்டே இருக்கின்றார். நம்முடைய வாழ்வு சிறந்த வாழ்க்கையாக நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். நாம் கொண்டிருக்கிற அந்த ஈமானிய வலு நாளை மறுமையில் நம்மை சொர்க்கத்தில் பிரவேசிக்கக்கூடிய அளவிற்கு வலிமை பெற்றதாக ஆக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஒவ்வொரு ஈமானியர்கள் கூடிய பொறுப்பாக ஆக்கப்பட்டிருக்கிறது. எனவே அல்லாஹ் தஆலா மனிதர்களுடைய உள்ளங்களில் படைத்தவனுடைய வல்லமையை புரிய வைக்க வேண்டும், படைத்தவனுடைய வல்லமையை புரிந்து கொள்ள வேண்டும். படைத்தவனால் வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த ஏக இறைவனுடைய திருமறை குர்ஆன் சொல்கின்ற அந்த செய்திகளை, அந்த போதனைகளினுடைய முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய ஒவ்வொரு சொல்லும் செயலும் அங்கீகாரமும் நம்முடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு உயர்வு மிக்கது, மகத்துவம் மிக்கது என்பதை நம்முடைய அதனுடைய உயர்வையும் அந்தஸ்தையும் கண்டிப்பாக ஒவ்வொரு முஸ்லிம்களும் அறிந்து கொள்ள வேண்டிய கட்டாய கடமையாக இருக்கிறது. எனவேதான் அல்லாஹ் தஆலா முதலில் அவருடைய திருமறை குர்ஆனின் மூலமாக மனிதர்களுக்கு செய்யப்பட்டிருக்கிற அருள் கொடைகளின் அருள் வாசலை அல்லாஹ் நினைவூட்டுகின்றான். சூரத்துல் ஃபாத்திர் 35வது சூராவினுடைய 3வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹன் நாஸ் உத்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் ஹல் மின் காலிகின் கைருல்லாஹ் யர்சுகுக்கும் மினஸ் ஸமாஇ வல் அர்தி லா இலாஹ இல்லா ஹுவ ஃபஅன்னா துஃபகூன். மனிதர்களே, மனித சமுதாயமே, மனித ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தை அல்லாஹ் அழைப்பித்து கூறுகின்றான், அல்லாஹ் தஆலா உங்கள் மீது செய்த அருளை நினைத்து பாருங்கள், உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற அருள் கொடைகளை நினைத்து பாருங்கள். என்ன அருள் கொடை? யா அய்யுஹன் நாஸ் உத்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் ஹல் மின் காலிகின் கைருல்லாஹ். அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்தில் படைக்கக்கூடியவன், உண்டாக்கக்கூடியவன், உருவாக்கக்கூடியவன், ஒரு தாயினுடைய கருவறையிலே ஒரு கருவை உண்டாக்கக்கூடிய வலிமை பெற்றவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாராவது உண்டா என்று அல்லாஹ் கேட்கிறான். அது மட்டுமல்ல, யர்சுகுக்கும் மினஸ் ஸமாஇ வல் அர்தி, வானங்களில் இருந்து பூமியில் இருந்து உங்களுடைய வாழ்க்கைக்காக, உங்களுடைய பசியை போக்குவதற்காக, உங்களுடைய வாழ்க்கை வளம் பெற வேண்டும் என்பதற்காக நீங்கள் இந்த பூமியிலே 40 ஆண்டு காலம் 50 ஆண்டு காலம் வாழ்க்கையை பிரசித்தித்து கொள்ளுவதற்காக வேண்டி இறைவன் தான் உங்களுக்கு வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் ரிஸ்க் தரக்கூடியவன். அவனை தவிர வேறு யாராவது இருக்கிறார்களா? யாராவது கொடுக்க முடியுமா? அப்படிப்பட்ட ஈமான் கொண்டவர்களா நீங்கள் மனிதர்களே? படைத்த அல்லாஹ்வின் பக்கம் திரும்புங்கள் என்று தட்டி எழுப்புகின்றார். ஃபஅன்னா துஃபகூன். இப்படியெல்லாம் படைத்தவன் அவன்தான், உணவளிப்பவன் அவன்தான், ரிஸ்க் தரக்கூடியவன் அவன்தான், நம்மை காக்கக்கூடிய கடவுள் பார்த்துப்பார், இறைவன் பார்த்துப்பார் என்றெல்லாம் உலகத்தில் மனிதன் பேசிக்கொண்டு சொல்கின்றோமே தவிர அந்த படைத்தவனை அறிந்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்திருக்கின்றோமா? அந்த படைத்தவனுக்கு அடிபணிய வேண்டும் என்ற பயம் நம்முடைய உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கிறதா? மனிதன் பாவம் செய்யும் போது அதை நினைப்பதே கிடையாது, நாம் தண்டிக்கப்படுவோம் என்ற உணர்வற்ற நிலையில் மனிதன் பாவத்தை நோக்கி மிக விரைவாக பாய்ந்து கொண்டிருக்கின்றார். அந்த பாய்ச்சலில் இருந்து மனிதனை தடுப்பதற்கு குர்ஆன் பேசுகிறது, குர்ஆன் எடுத்துரைக்கிறது. மனிதா, உன்னை படைத்த ஒருவர் இருக்கிறார், அவனை மறந்து
விடாதே. உன்னை உண்டாக்கி ஒருவன் இருக்கிறான், உனக்கு அதிகாரத்தை கொடுத்த ஒருவன் இருக்கிறார், உனக்கு சீட்டை கொடுத்தவன் உனக்கு இருக்கிறார், உனக்கு ரிஸ்கை கொடுக்கக்கூடியவன் ஒருவன் இருக்கிறார், அவனை நீ அஞ்சிக் கொள்ள வேண்டாமா என்று ரப்பல் ஆலமீன் மனிதர்களை படைத்தவனின் பக்கம் திருப்புகின்றார். எனவே அப்படிப்பட்ட இறைவனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் அல்லாஹ் தஆலா அதே போன்ற சூரத்துல் அன்ஆம் 6வது சூராவினுடைய 102வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்லாஹு ஹாலிகு குல்லி ஷைஇன் லா இலாஹ இல்லா ஹுவ ஃபஅபுதுஹு ஹாலிகு அலா குல்லி ஷைஇன் வகீல். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறார், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் தாலிகுமுல்லாஹ் ரப்புக்கும், அவன் தான் உங்களுடைய இறைவன். அல்லாஹ் சொல்றார், தாலிகுமுல்லாஹ் ரப்புக்கும், அவன் தான் உங்களுடைய இறைவன், காலிகு குல்லி ஷைஇன், எல்லாவற்றையும் படைத்தான், லா இலாஹ இல்லா ஹுவ, வணக்கத்திற்குரியவன் அவனை தவிர வேறு யாரும் கிடையாது, ஃபஅபுது காலிகு குல்லி ஷை, ஒவ்வொரு பொருளையும் படைக்கக்கூடிய, எனவே ஃபஅபுதுஹு, அவனை மட்டுமே நீங்கள் வணங்குங்கள், வஹுவ அலா குல்லி ஷைஇன் வகீல், அவன் அனைத்து பொருட்கள் மீது பொறுப்பாளராக இருக்கிறான் என்று ரப்பல் ஆலமீன் நமக்கு அவனுடைய மகத்துவத்தை உணர்த்தி காட்டுகிறார். அதை போன்ற ஆயத்தில் குர்சியினுடைய துவக்கத்தில் 2:255 சொல்கிறார், அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம், உங்களை படைத்தவன் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு எவரும் இல்லை, அவன் நிலையானவன், நிரந்தரமானவன், அவன் என்றென்று நிலைத்திருக்கக்கூடியவன். எனவே அப்படிப்பட்ட இறைவனை நீங்கள் வணங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா இறைவனுடைய அருளை நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். இது அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்றுதான் அல்லாஹ் தஆலா அவனால் அனுப்பப்பட்ட தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உயர்வு மகத்துவம், அவர்களை பின்பற்றுவது, அவர்களுடைய கட்டளைக்கு கட்டுப்படுவது, அவர்கள் சொல்வதை செய்வதுதான் நம்முடைய வாழ்க்கையின் உயர்வு என்பதையும் அல்லாஹ் தஆலா நமக்கு திருமறை குர்ஆனின் மூலமாக நபியினுடைய மகத்துவத்தை உணர்த்துகின்றார். எனவேதான் இஸ்லாம் என்ற இந்த உயர்மிக்க மார்க்கத்தை ஒரு மனிதன் அடையும் பொழுது அவனுக்கு சொல்லப்படுகின்ற விஷயம் என்ன? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். இந்த வார்த்தையை சகஜமாக நம்முடைய காதுகளில் கேட்டு கேட்டு ஏதோ ஒரு சடங்காக நினைத்துக் கொண்டு இதை உதாசீனப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இதனுடைய உணர்வு என்ன? இதனுடைய மகத்துவம் என்ன? இது சொல்லுகின்ற செய்தி என்ன? இது எதை வெளிப்படுத்துகிறது? இதை அடைந்தவர்கள் எப்படி சொர்க்கத்தை பெற்றார்கள்? இதை அடைந்தவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு என்ற பட்டத்தை பெற்றார்கள் எப்படி? இது எப்படி அவர்கள் உள்ளத்தை புரட்டி போட்டது? இது எப்படி அவர்கள் உயர்வு அந்தஸ்தை பெற்று தந்தது? எப்படி சொர்க்கத்தினுடைய சுவை செய்தியை பெற்றார்கள்? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். இதனுடைய அர்த்தத்தை விளக்கவில்லை, இதனுடைய மகத்துவத்தை புரிந்து கொள்ளவில்லை. இதை சொல்ல வேண்டிய இடம் எங்கே இருக்கிறது? சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடம் எங்கே இருக்கிறது? ஆனால் இன்றைக்கு சமுதாயத்தில் இந்த அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஒரு சடங்காக திருமண சபையிலே மாப்பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிற ஒரு சடங்காக பயன்படுத்தியதனுடைய விளைவு இன்றைக்கு மாப்பிள்ளை தூங்கிட்டே இருக்கிறார். தேவத்தினால் வரை எந்திரிக்குவான், அந்த அளவுக்கு அவனுக்கு ஷஹாதத்தை சொல்லப்படுகிறது. ஜனாதாவை தூக்கிக் கொண்டு செல்லப்படுது ஷஹாதா, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். ஒரு சவால் இஸ்லாம் கற்றுக் கொடுத்த, ஈமானை வலுவு கொடுத்த, ஈமானை உயர்வு தரக்கூடிய, தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பாங்கின் ஓசையை கேட்டு இஸ்லாமிய சமூகம் பள்ளியை நோக்கி விரைய வேண்டியவர்களை உறங்க வைத்ததனுடைய விளைவு என்ன தெரியுமா? நீங்க கலிமாவை, இந்த ஷஹாதத்தை திருமண மேடையில் உட்கார்ந்து சொல்லிக் கொடுத்தது இன்னைக்கு மாப்பிள்ளை தூங்கிட்டு இருக்கான், பதிலுக்கு வராம மற்ற வக்தியில வியாபாரத்துறையை தூங்கிக் கொண்டிருக்கின்றான். யோசித்தீர்களா? ஷஹாதத்தின் நிலைமையில அடுத்து ஜனாதாவை தூக்கி கொண்டு போய் ஷஹாதா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். அப்போ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை இறைவன் ஈமானிய வலுவுக்கும் இஸ்லாத்தில் நுழைவதற்கும் அல்லாஹ்வுடைய கலாமினுடைய மகத்துவத்திற்கும் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனையுடைய மகத்துவத்தை உணர்த்தி காட்டுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாசகம் இந்த சமூகத்தில் ஒரு கலாச்சாரமாக ஆக்கப்பட்டதனுடைய விளைவு இறையிலத்திற்கு வராமல் மனிதன் தங்கிக் கொண்டிருக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் எங்கிருந்து ஒழிக்கப்படுகிறது? யார் மூலமாக ஒழிக்கப்படுகிறது? என்ன வார்த்தை சொல்கிறது? இன்றைக்கு இஸ்லாம் அல்லாதவர்களுடைய உள்ளங்களில் இந்த வார்த்தைகள் பாய்கின்றது. இந்த ஒளி ஒழித்துக் கொண்டிருந்தால் நம்மையும் ஈமானின் பக்கம் கொண்டு போய் சேர்த்து விடும் என்ற நடிக்கும் கண்டு ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய காலச்சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அன்பானவர்களே, அடைந்த நாள், பெற்ற நாள், அது எதற்காக சொல்ல வேண்டும்? ஏன் சொல்ல வேண்டும்? எதற்காக சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் கொடுத்தார் என்ற மகத்துவத்தை உணராமல் அது ஒரு சாம்பிராயத்திற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கார்த்திகளாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிற இந்த சமூகத்தை அல்லாஹ் காப்பாற்றப்பட்டு வந்தார்களே.
அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்ட ஒரு நியமத்தை நமக்கு வழங்கி இருக்கிறார். அதை உணர்த்துவதற்காகத்தான் ஒவ்வொரு நாளும் 5 வேளை தொழுகையின் போது முஅஸ்ஸினின் மூலமாக அல்லாஹ் தஆலா அறிவிப்பு செய்கிறார். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், நான் சாட்சியம் சொல்கிறேன், நான் சாட்சி அளிக்கிறேன் என்னவென்று, அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அல்லாஹ் சொல்லிவிட்டால் கட்டுப்படுவேன், அல்லாஹ்வுடைய கட்டளை வந்து விட்டால் கட்டுப்படுவேன் என்று நாம் சாட்சியம் சொல்கிறேன். அல்லாஹ் சாதாரண வார்த்தையை பயன்படுத்தவில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் சாதாரண வார்த்தையை பயன்படுத்தவில்லை. சாட்சியம் என்ற வார்த்தை இம்மை மறுமையை விட்டு வைக்காது. நம்மை சாட்சியம் சொல்கிறோம், சாதாரண ஒன்றை வாக்களித்து நிலைநாட்டவில்லை என்றால் திரும்பி கேட்கிறார், ஏன் சொன்னியப்பா, ஏன் நீ செய்யல என்று மனிதன் தட்டி எழுப்புகிறான். ஆனால் அல்லாஹ்விற்கு முன்னால் சாட்சி சொல்கிறோம், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், யா அல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் உன்னை தவிர வேறு யாருமே இல்லை. யா அல்லாஹ், நீ சொன்னதை கேட்பேன். யா அல்லாஹ், நீ சொன்ன அடிப்படையை வாழ்வேன். யா அல்லாஹ், உனக்கு மட்டுமே சஜதா செய்வேன். யா அல்லாஹ், உன்னிடம் மட்டுமே பிரார்த்திப்பேன். யா அல்லாஹ், உன்னிடம் மட்டுமே துஆ செய்வேன். யா அல்லாஹ், உனக்காக வேண்டிய நேர்ச்சி செய்வேன். யா அல்லாஹ், உன்னுடைய ஹய்யா ஸலாமிற்கு நான் பதில் தருவேன் என்றாரு. அல்லாஹ்விடத்திலே சாட்சியம் கூறிய வார்த்தைகளுடைய நிலை மனிதன் எப்படி தடம் புரண்டு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதைதான் வாழ்க்கையுடைய அழைப்பு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு ஒருவரும் இல்லை. அவனை மட்டும்தான் வணங்குவேன், அவனிடம் மட்டும்தான் கரமேந்துவேன். அவனுடைய அழைப்பு வந்துவிட்டால் உலகத்தில் எவ்வளவு பெரிய மண்டையை உடைக்கக்கூடிய வேலையாக இருந்தாலும் உன் அழைப்பிற்கு பதில் கொடுக்காத வார்த்தை கிடையாது என்பதை தூக்கி பிடித்து நின்றவர்கள் உயர்ந்தார்கள், சிறப்பை பெற்றார்கள். அவர்கள் இன்றைக்கு உலகமெல்லாம் முன்மாதிரியாக நமக்கு குர்ஆனும் ஹதீஸும் வழிகாட்டி கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, நமக்கு அது கைமாவுடைய மகத்துவம் தெரியல. ஏன்னா இவங்க நிக்காவுக்கும் அது ஷஹாதத்துக்கும் மௌத்துக்கும் பயன்படுத்தி நம்ம மூளையை மங்க வச்சு ஷஹாதத்தினுடைய மகத்துவம் உணராமல் வாழ்ந்து கொண்டு சுகமாக நினைத்துக் கொண்டிருக்கும். அன்பானவர்களே, கைமாவுடைய மகத்துவம் தெரியுமா? அன்றைக்கு பிலால் ரலியல்லாஹு தஆலா சொன்ன ஒரே வார்த்தை அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். புரட்டி எடுக்கப்பட்டார்கள், மண்ணிலே சுடு மண்ணிலே கலிமாவை விடுவித்தார்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா போட்டு புரட்டி எடுக்கப்பட்டு மிகப்பெரிய ஷஹீதுக்குள் ஆக்கப்பட்டார்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னத ஒரே காரணத்தினால் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு ஷஹீதாக்கப்பட்டார்கள். அன்றைக்கு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா ஷஹீதாக்கப்பட்டார்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னதற்காக தன் உலகத்தில் மக்கா நகரத்தில் உயர்ந்து நின்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை விட்டு ஹிஜ்ரத் செய்ய வேண்டிய நிலைக்கு பிறந்து மனிதர்களாக வாழப்பட்டு சாலிகுல் அமீன் என்ற பட்டத்தை பெற்ற நபியினுடைய நிலை என்ன? அங்கிருந்து ஹிஜ்ரத் செய்யப்பட்டார். இதற்கு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ் இதனுடைய உயர்வு பார்த்தோமா நமக்கு தெரியல. நாம அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தல, அதுக்கான வாய்ப்பு அல்லாஹ் கொடுக்கிறவரை வச்சிருக்கான். நமக்கு அந்த கலிமாவை சொன்னமே தவிர அது எந்த இஸ்லாமிய மக்கள் பெரும்பான்மையான மக்கள் அதை விளங்காதனுடைய விளைவுதான் ஐயா ஸலா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ். உன்னுடைய பிலாலுடைய பாங்கோசை காதுகளில் இன்றும் செவிடாக சவுடாக்கி கொண்டிருக்கிறது. உலகத்தில் எல்லாம் கேட்குது, இது மட்டும் ஏன் கேட்கல? நமக்கு தெரியல. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் நிக்கால சொல்லி கொடுத்தாங்க, நிக்கால கலிமா சொன்னாங்க. அது இன்னைக்கு ஒரு கலாச்சாரம் ஆகி போச்சு. ஜனாதா தூக்கிட்டு போகும்போது சொன்னாங்க, அதனால ஒரு கலாச்சாரம் ஆகி போச்சு. ஆனா அதனுடைய அசல் தெரியல. அதனால தான் ஒரு வீட்டுல பகல் இரவு நேரங்கள்ல தூங்கிக்கிட்டே இருக்கிறோம், பகல் நேரத்துல வியாபாரத்துல தூங்கிட்டு இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அதற்கு கொடுக்கப்படாது. நமக்கு தெரியும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் உணர்த்துவதற்காக தான் அல்லாஹ் தஆலா குத்திப ஸலாத மஃப்ரூதா ஒவ்வொரு 5 வக்து தொழுகை கடமையாக்கப்பட்டு அதன் மூலமாக பிலாலின் மூலமாக மக்களுக்கு அறிவிப்பு செய்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் சொல்கிறேன். இன்ன ஸலாத்தி வ னுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான், நபியே மக்களுக்கு சொல்லுங்க, என்னுடைய தொழுகை, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய மரணம், என்னுடைய தியாகம், என்னுடைய குர்பானி எல்லாம் அல்லாஹ்விற்காகத்தான்.
இதுதான் வரணும். இதுதான் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். நாம சொன்ன கலிமாவை நமக்கு தெரியல, அஷ்ஹதுனா என்ன தெரியல, சாட்சி சொல்லிட்டோம். அல்லாஹ்ட்ட சாட்சி சொல்லியாங்களா, நீ கட்டுப்பட வேண்டாம்ல, உன்கிட்ட செய்தா செய்யணும்ல, நீ அழைப்பு விடுற பள்ளிக்கு வந்துடுறாங்களா என்று அல்லாஹ்விற்கு முன்னால் சாட்சியும் சொல்லிவிட்டு படைத்தவனுடைய வாக்குறுதியை தூக்கி போட்டு மிதித்தான் நம் வாழ்க்கையில் உயர முடியுமா, சிறந்தவா மாற முடியுமா, சமூகத்துக்கு வழிகாட்டியாக இருக்க முடியுமா, மன்னரை நம்மளை விடுமா, மனத்தில் மோத்து விடுவாரா, கபருடைய வாழ்க்கை தான் விடுமா, மறுமையில் தான் தப்பித்துக் கொள்ள முடியுமா? யோசித்து பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய பாதை எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் விளங்குவோம், புரிவோம். சிறு சிறு பிள்ளைகளுடைய உள்ளத்தில் அஷ்ஹது அல்லா இலாஹ இதற்காக சொல்லப்பட்டது. நான் அல்லாஹ்விடத்தில் சாட்சி கூறுகிறேன், யா அல்லாஹ், உன்னை மட்டுமே வணங்குவேன், உன்னிடம் மட்டுமே பிரார்த்தனை செய்வேன், உனக்காக வேண்டி நேர்த்தி செய்வேன். எவ்வளவு நெருக்கடிகள், துயரங்கள், துன்பங்கள் எனக்கு ஏற்பட்டால் உன்னுடைய புறத்தில் இருந்துதான் வருகிறது. நன்மை தீமை எல்லாம் உன்னிடம் தான் இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு உனக்கு சாட்சி கூறியிருக்கிறேன், யா அல்லாஹ். அதுதான் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அதனால்தான் எவ்வளவு மகத்துவத்தை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மன் قال لا اله الا الله صدقا من قلبي دخل الجنه. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், எவரொருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை உணர்வாக, உள்ளத்தில் புரிந்தவர்களாக, கட்டுப்பட்டவர்களாக, விளங்கியவர்களாக, வாழ்க்கை அது போன்று அமைத்துக் கொண்டவர்களாக எவர்கள் கூறினார்களோ தகலல் ஜன்னah, தகலல் ஜன்னah, அவர் சொர்க்கத்தில் நுழைந்தார் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம வெறுமனே அது ஒரு கலாச்சாரமாக, அதை ஒன்று நம்முடைய வாழ்க்கையின் ஏதோ ஒரு போதனை ஆக நினைத்து சொல்லிவிட்டால் சொர்க்கம் போக முடியுமா? அதை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சித்தத்தம் மின் கல்பிஹி, உள்ளத்தால் உணர்ந்தவர்களாக, விளங்கியவர்களாக, அது போன்ற வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர்களுக்கு சொர்க்கம் உண்டு என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா மின் அஹதின் யஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் இல்லா ஹர்ரமஹு அல்லாஹு அலன் நார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா மின் அஹதின், எவர் ஒருவர் சாட்சி கூறுகிறார் என்னவென்று, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவர் தகுதியானவர் அல்லாஹ் மட்டும்தான். அவன் சொன்னா கேட்பேன், அவனுடைய குர்ஆன் சொன்னா கேட்பேன், அவனுடைய கலாமுக்கு முன்னால் என்னுடைய பேச்சு எடுபடாது, எதிர்த்து பேச மாட்டேன், அதுக்கு மாற்றமா பேச மாட்டேன். வஅஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், சாட்சி சொல்கிறேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதர். அவர் எதை சொன்னார், எதை வழிகாட்டினார், எதை செயல்படுத்தினார், அங்கமாக அவர்களை பார்த்து நான் செயல்படுத்துவேன் என்று யாரெல்லாம் உங்களுக்கு சாட்சி சொல்கிறேன். அந்த நபிக்கு எதிராக பேச மாட்டேன், அந்த நபியுடைய கட்டளைக்கு முரணாக செயல்பட மாட்டேன், அந்த நபியுடைய வார்த்தையை வாசிக்க மாட்டேன். அந்த தூதருக்கு அப்படியே ஒவ்வொரு நூலாக பார்த்து 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 நான் பின்பற்றுவேன். யா அல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், இப்படி ஒரு அடியார் கூறுவார் என்று சொன்னால் அல்லாஹ் என்ன செய்யறான்? ஹர்ரமஹுல்லாஹ், ஹர்ரமஹுல்லாஹ் அலன் நார். அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட அடியானுக்கு நரகத்தை ஹராமாக ஆக்கிவிடுது. ஹராம் நம்மளுக்கு நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறணும்னா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை வாழ்க்கையாக ஆக்கணும். வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை தூதராக ஏற்று அவர்களுடைய பேச்சுக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய ஈமானியர்களாக வாழ்ந்தால் நாம் சொர்க்கம் கொண்டு நரகத்திலிருந்து காப்பாற்றப்படுவோம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு போதித்து காட்டுகிறார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் விளங்க வேண்டும். அதை விளங்கியவர் ஒரு காலம் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க மாட்டார். மன்னரைகளை பிடித்துக் கொண்டு தன்னுடைய கபர்களில் உரை சொன்று அந்த தர்காக்களுக்கு சென்று கட்டி மண்டை அடித்துக் கொண்டு விட மாட்டார். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன கலிமாவுடைய மகத்துவம் உணராதனுடைய விளைவுதான் மன்னரைகளில் மனிதர்கள் குறைகின்ற காட்சியை பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, வணக்கத்திற்குரிய அல்லாஹ் ஒருவன் தான், அவனை மட்டுமே வணங்க வேண்டியதுதான் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். ஏனென்றால் இன்னல்லாஹ் லா யக்ஃபிரு அன் யுஷ்ரிக பிஹி, இதை வைத்து விட்டால் அல்லாஹ் தஆலா மன்னிக்கவே மாட்டான். மன் யுஷ்ரிக பில்லாஹ் ஃபகத் ஹர்ரம அல்லாஹு அலைஹி ஜன்னah, சொர்க்கத்தை ஹராமாக ஆக்கி விடுவார். இதை கற்பித்து விட்டால் சொர்க்கம் ஹராம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், நாம் அல்லாஹ்வுடைய தூதரை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். தூதரை ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் பின்பற்றி நடக்க வேண்டும். அதுதான் ஈமானிய அடையாளம். அதனால்தான் அல்லாஹ் தஆலா நபியினுடைய உயர்வு என்ன, நபியினுடைய மகத்துவம் என்ன என்பதை அழகாக சொல்ல அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொடுக்கிறார். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊ
நேசிப்பவர்களாக இருந்தால், அல்லாஹ்வின் நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்களா, நீங்க சொன்ன அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிய விஷயத்தில் நீங்கள் உண்மையாளர்கள் இருந்தால் ஃபத்தபிஊனி என்றை நீங்கள் பின்பற்றுங்கள். அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றீங்க, வணக்கத்திற்குரிய அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லிருக்க கட்டுப்படுவேன் என்று சொன்னீங்களே, அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லுகிறான் குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நபி மக்கள்கிட்ட சொல்லுங்க, நீங்க அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால், உண்மையாளர்கள் இருந்தால் ஃபத்தபிஊனி, முஹம்மது நபியாகிய இவர்களை பின்பற்றுங்கள், சொன்னதை செய்யுங்கள், கற்றுக் கொடுத்ததை செய்யுங்கள், வலியுறுத்தியதை பின்பற்றுங்கள், செயல் அனுமதித்ததை பின்பற்றுங்கள். ஃபத்தபிஊனி, இப்படி நடந்து கொண்டால் யஹ்துக்கும் அல்லாஹ் உங்களை நேசிப்பார். வயக்ஃபிரு லக்கும், அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்க வேண்டும் என்றால் நபி சொன்னதை செய்ய வேண்டும், நபியை பின்பற்ற வேண்டும். இதைதான் சாட்சி சொல்கிறோம். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று முஹம்மது நபி அவர்களை நம்பிக்கை கொண்டிருக்கிறேன், சாட்சி சொல்கிறேன். யா அல்லாஹ், என்ன சாட்சி சொல்றோம்? அந்த நபி சொன்னா கேட்பேன், அந்த நபி சொன்னா கீழ்ப்படிவேன், அந்த நபி சொன்னா கட்டுப்படுவேன், அந்த நபியை அப்படியே பின்பற்றுவேன் யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விற்கு முன்னால் சாட்சியும் கூறிவிட்டு அந்த நபியுடைய வார்த்தை எல்லாம் வச்சா இன்னைக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில வாழ முடியாது, இன்றைய காலத்துக்கு ஹதீஸ் பொருந்தாது என்று வாய்ப்பூசாமல் வார்த்தைகளால் படைத்தவனை மறந்தும் தான் சொன்ன கலிமாவினுடைய வார்த்தையுடைய உயர்வை உணர்ந்து கொள்ளாத பேச்சுக்கள் இன்றைக்கு கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயர்வை அல்லாஹ் சொல்லி ஃபத்தபிஊனி யஹ்துக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். வயக்ஃபிரு லக்கும் துனூபக்கும், அல்லாஹ் கஃபூர் ரஹீம், அல்லாஹ் நிச்சயமாக பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொடுக்கிறான். அதே போன்று அல்லாஹ் நபியை பின்பற்றுவது உயர்வு என்ன? வயத்தில்லாஹு வ ரசூல் உமையத்தில்லாஹ் அமையத்திய ஃபக்கதா ஃபக்கி மையத்திஹ ரசூல் ஃபக்கதா தஆலா, அவர் ஒருவர் தூதரை பின்பற்றி விட்டாரோ, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை செய்து விட்டாரோ, அவருடைய அந்தஸ்து என்ன தெரியுமா? ஃபக்கத் அத்தா அல்லாஹ், அல்லாஹ்வை பின்பற்றி விட்டார், அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து விட்டார், அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு விட்டார் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அதே போன்று உமையத்தில்லாஹ் வ ரசூலுஹு ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா, எவர் ஒருவர் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றி குர்ஆன் சொல்வதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றினால் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். உமையசில்லாஹ் வ ரசூலுஹு ஃபக்கத் தல்ல தலால் முபீனா, சூரத்துல் அஹ்ஸாப் 33வது சூராவுடைய 36வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். உமையசில்லாஹ் வ ரசூலுஹு, எவர் ஒருவர் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றமான வாழ்க்கை, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னது உண்மைதான், ஆனால் என்னால் தொழுவதற்கு நேரம் கிடையாது, இணை வைக்காமல் என்னால் வாழ முடியாது, படைத்தவருடைய அமைப்பிற்கு பதில் சொல்லக்கூடிய நேரம் இல்லை, எல்லாத்துக்கும் எனக்கு நேரம் இருக்கிறது, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், நான் மறந்துதான் வாழ்கிறேன் என்று பிடிவாத பிடிக்கக்கூடியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வமை யஅஸில்லாஹ் வ ரசூலுஹு ஃபக்கத் தல்ல தலாலன் முபீனா, எவர் ஒருவர் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்கிறாரோ, நல்லா தெரியுது அல்லாஹ் கட்டளதா, நல்லா தெரியுது அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளதா, ஆனா நான் மாறு செய்வேன் என்று மாறினால், கட்டுப்பட மாட்டேன் என்றால் ஃபக்கத் தல்ல தலாலன் முபீனா, அல்லாஹ் சொல்றான் மிக தெளிவான வழிகாட்டுல இருக்காம. அல்லாஹ்வுடைய அறிவிப்பு நீங்க நான் சொல்ற வார்த்தை இல்லங்க, குர்ஆன் பேசுகிறது, குர்ஆனை விட்டு வைத்து பேசுவோம், நபியுடைய வார்த்தைகளை பேசுவோம், இந்த உள்ளத்தை புரட்டுறா இல்லையா பார்ப்போம். உலக வாழ்க்கையில் புரட்டிய உள்ளங்கள் எல்லாம் எதை வைத்து புரட்டப்பட்டது? அல்லாஹ்வுடைய பேச்சு, அல்லாஹ்வுடைய கலாம், நபிகளாருடைய போதனைகள், வழிகாட்டல் தான் உலகத்தில் வாழ்ந்த முக்கியமான 300 ஆண்டுகளுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி காலங்களுக்கு பின்னால் வாழ்ந்த ஒவ்வொரு வாழ்க்கையுடைய நெறி, நபியுடைய காலத்தில் உள்ளவர்களுடைய நெறி மாற்று உள்ளங்கள் மாறியது என்றால் குர்ஆன் பேசிய பேச்சு. உமையசில்லாஹ், அப்படி ஒருவர் அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு மாற்றமாக இருந்தால் தெளிவான வழிகாட்டில் இருக்கிறார். அதே போன்று அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ராவில் சொல்லி காட்டுகிறார், உமையசில்லாஹ் வ ரசூலுஹு வ யதஅத்த ஹுதூதஹு யுத்கிலுஹு நாரன் காலிதன் வலஹு அதாபு முஹீன். அல்லாஹ் தஆலா சொல்றார், உமையசில்லாஹ், எவர் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்கிறார், ரசூலுக்கு மாற்றம் செய்கிறார், வ யதஅத்த ஹுதூதஹு, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் வகுத்து கொடுத்த எல்லையை மீறுகிறார் என்று சொன்னால் அவருக்கு கிடைக்கக்கூடிய பாதிப்பு என்ன தெரியுமா? யுத்கிலுஹு நாரன், அவரை அல்லாஹ் நரகத்தில் நுழைய வைப்பார், வலஹு அதாபு முஹீன், அவருக்கு மிகப்பெரிய வேதனை உண்டு என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகிறார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு இஸ்லாமிய மக்களும் வேக வேண்டும். அல்லாஹ் என்ன சாட்சி சொல்றோம்? யா அல்லாஹ், உனக்கு கட்டுப்படுவேன், உன்னை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டேன், உன்னால் அனுப்பப்பட்ட முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னா கேட்பேன், கட்டுப்படுவேன், உனக்கு சாட்சியம் கூறுகிறேன். யாரும் மறைக்க முடியாது, யாரும் தொய்வு கிடையாது. இங்க வச்சிருக்க கேமரா தேவையில்லை, அல்லாஹ் தனக்கு கேமரா எந்த நிலையில சொன்னோம், எப்படி சொன்னோம், யாருக்கு சொன்னோம், யாருக்காக சொன்னோம், சொன்னமா
இல்லையா? எல்லா ரெக்கார்டிற்கு அல்லாஹ்வுக்கு முன்னால் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் வெளி ஒளி வாழ்க்கையில் வந்ததா இல்லையா? வெறுமனே நாவில் வந்திருந்தால் எந்த பலனும் கிடையாது. அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்லும்போது வஸாதிகல் கல்பிஹி உள்ளத்தால் உண்மைப்படுத்தியவர்களாக வாழ்க்கையில் நிலைப்படுத்தியவர்களாக சொன்னாதான் சொர்க்கம், அவர்களுக்கு தான் நரகம் தடுக்கப்படுகின்றார்கள். இது அன்னிலே அல்லாஹ் நல்லடியார்களே, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் விளங்குவோர் நபிகளாய் ஸல்லல்லாஹு இதை சொன்னார்கள் அப்படியே பின்பற்றுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி எவ்வளவு விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றுவதற்கு வலியுறுத்தினார்கள். ஒவ்வொரு வரலாறு தொழுகைக்கு பின்னால் சப்ஹு 33 மர்ரா வ கபவ தஹம்மிது 33 மர்ரா வ துகபிரு 43 மர்ரா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஒவ்வொரு வரலாறு தொழுகைக்கு பின்னால் சுப்ஹானல்லாஹ் 33 தடவை ஓதுங்கள், அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை ஓதுங்கள், அல்லாஹு அக்பர் 34 தடவை ஓதுங்கள், அல்லது 33 தடவை ஓதிவிட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு முல்கு வ லஹு வ லா ஷரீக ஓதுங்கள். உஃபிரத் லஹு மிஸ்ல ஸபதல் பஹர் உங்களுடைய பாவங்கள் கடல் நுரை அளவுக்கு இருந்தாலும் மன்னிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய நிலையில அறிந்திருக்கிறோம், விலகி இருக்கிறோம், கடைபிடிக்கின்றோமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ் என்றால் ஓட நினைக்கிறோம், மறைக்க நினைக்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் எளிமையாக சொன்னார், நம்முடைய கடல் நுரை அளவிற்கு பாவங்கள் இருந்தாலும் மன்னிக்கப்படும் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதேபோன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மாமின் ஆஜின் யக்ரவு ஆயத்துல் குர்சி பஅத ஸலாத்தில் மஃப்ரூதா லம் யம்ரு இல்லா தகல ஜின்னா இல்லல் மௌத். ஒருவர் வாழ்க்கையில் ஒவ்வொரு வரலாறு தொழுகைக்கு பின்னால் ஆயத்துல் குர்சியை ஓடக்கூடிய ஒரு பழக்கத்தை உருவாக்கி கொண்டால் கண்டால் அதை பின்பற்றினால் அவருக்கு என்ன? அவர் மௌத்தா போனால் நேரா சொர்க்கத்துக்கு போயிடுவார். அவர் தடை இருப்பது சொர்க்கம் செல்வது மட்டும்தான் என்றார்கள். அவ்வளவு உயர்வுமிக்க ஒரு விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள், நீங்கள் படுக்கைக்கு போனால் சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்கள் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை சொல்லுங்கள், அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுங்கள். படுக்கைக்கு சென்றால் ஆயத்துல் குர்சி நீங்கள் ஓதிவிட்டு படுங்கள். ஏனென்றால் வஅலைக லையஸாலு அலைக ஷஹாஃபிஸ், அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஒரு பாதுகாவலர் இருந்து கொண்டே இருப்பார். வலா யஸ்ரபு ஷைத்தான் மின சுபஹ், சுபஹ் வரை ஷைத்தான் வரமாட்டாங்க என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயத்துல் குர்சி ஓதிட்டு நம்ம படுத்தோம்னா ஷைத்தான்கிட்ட ஒரு பாதுகாப்பு, அல்லாஹ்கிட்ட முழுமையான பாதுகாப்பு கிடைக்கிறது என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது அன்னைக்கு அல்லாஹ் நல்லடியார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொன்னார்களோ அப்படிதான் நாம் பின்பற்ற வேண்டும், சொல்வதை தான் செய்ய வேண்டும். சொல்லாததை செய்தார் என்றால் அது எப்படிப்பட்ட நன்மையாக செயலாக நிராகரிக்கப்படும். ஒரே சம்பவம், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யார் அவர்கள்? காத்திபுல் வஹி வகி இருக்கக்கூடிய நபி தோழர் அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை ஓத வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் கேட்பாங்க. ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதருடைய வஃபாத்துக்கு பிறகு மஸ்ஜிதுக்கு வராங்க. ஒரு பள்ளிக்கு வரும்பொழுது அங்கே ஒரு சபையில உட்கார வைக்கப்பட்டு 10 பேர் உட்கார்ந்திருக்காங்க. 10 பேருக்கு நடுவுல ஒருத்தர் உட்கார்ந்திருக்கிறார். சப்ஹு மின்வரா 100 தடவை சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க. ஒரு நல்ல கையில வச்சு எண்ணிட்டு இருக்கிறார். அது ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு பின்னால் யாருடைய சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் அப்துல்லாஹ் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொல்றார், ஒரு 100 தடவை சொல்லுங்க, 100 தடவை சொல்றாங்க. ஒரு தஹலீலு மின்வரா லா இலாஹா இல்லல்லாஹ் 100 தடவை சொல்லுங்க, அல்லாஹ் அக்பர் 100 தடவை சொல்லுங்க. இப்படி சொல்லிட்டு இத பார்த்து அப்துல்லாஹ் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, மா அலா தஸ்னஅக்கும், நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? உங்களுடைய நபி உங்களை விட்டு உங்களுடைய நபியுடைய தோழர்கள் இங்கே இருக்கிறார்கள், உங்களுடைய தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் இருக்கிறார்கள். இந்த வழிமுறை யார் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்? ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்ல நீங்க எல்லாம் 100 தடவை 50 தடவை சொல்வதற்கு யார் உங்களுக்கு அனுமதி கொடுத்தார் என்று அப்துல்லாஹ் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்றைக்கு கூடியிருந்த 10 பேரை கடுமையாக எச்சரிக்கை செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டாத ஒரு விஷயம் என்று எச்சரிக்கை செய்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ் தவறான வார்த்தை இல்ல, நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை தான். ஆனால் சொன்னிய விதத்தை அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளைக்கு முரணாக இருந்ததால் அங்கே எச்சரிக்கை செய்தார்கள். வஹாதி தியாபு லம்துவல், நபி போத்தப்படி அவருடைய ஆடை கூட அழிந்து போலிய, அட்ரஸ்ல போலிய, ரசூலுல்லாஹ் உடுத்துற ஆடை கூட கலங்கி போகாம இருக்கிறது. அதுக்குள்ளவா இப்படி செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க? வஆலியத்து லம் துக்ஸர், நபி பயன்படுத்திய பாத்திரங்கள் கூட உடையவில்லையே, அதற்குள்ளவா இப்படி ரசூலுல்லாஹ் காட்டாத வழியை கொண்டு வந்து பள்ளிவாசல்ல வச்சிட்டீங்களே? ஒரு ஆள் சொல்ல ஒரு பேர் 10 பேர் உட்கார்ந்து சொல்லுங்க என்று சொல்ல வச்சீங்களே, தடை விதித்தார்கள். என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? நீங்க சோதக்கூடிய பாதை இருக்கிறதே மிக வழிகட்ட பாதையை நோக்கி செய்து கொண்டிருக்கிறீர்கள். அப்துல்லாஹ் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கடுமையாக எச்சரிக்கை செய்கிறார்கள். இப்படி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்வில் எந்த ஒரு அமலாக இருந்தாலும் அல்லாஹ் ரசூல் சொன்னது அல்லாஹ் நம்ம வாக்களிக்கிறோம். அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், அந்த தூதர் சொன்னதை நான் பின்பற்றுவேன் என்று யா அல்லாஹ் உனக்கு நான் சாட்சியம் கூறுகிறேன். தூதர் சொல்லாத எந்த ஒரு விஷயத்தையும் நான் செய்ய மாட்டேன் என்ற உணர்வு ஏன் இன்னைக்கு ஏற்படுதுன்னா, நாம் அஷ்ஹது அன்ன முஹம்மது
எப்ப விளங்கோ யோசிச்சீங்கன்னா நம்ம நிலைமை எப்படி ஆயிப்போச்சு. அல்லாஹ் ஒவ்வொரு பக்தில கேட்டு கேட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் விளங்கிக்கிய புரிஞ்சிக்கிய ஐயா ரசூலுல்லாஹ்வுக்கு பதில் சொல்லுங்க. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் இதா சமீஅதுல் அதா ஃபகூலு மிஸ்ல மா யகூல் முஅஸ்ஸின் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா நீ திருப்பி சொல்லிடுறாங்க ரசூலுல்லாஹ். ஏன் உனக்கு அப்பதான் தெரியும் நான் யார் அல்லாஹ்க்கு சாட்சி சொல்றேன். யா அல்லாஹ் உன்னை தவிர யாரை வணங்க மாட்டேன், யாருக்கு சஜதா செய்ய மாட்டேன், உனக்கு கட்டுப்படுவேன். குர்ஆன் சொல்வது கீழ்ப்படிவேன் உணர்வு வரும். அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் முஅஸ்ஸின் சொன்னா கேட்டா திருப்பி சொல்லுங்க. எதை சொல்ல வேண்டும், எப்ப சொல்ல வேண்டும் எல்லாம் சொல்லிக் கொடுக்கப்பட்ட பிறகு அதை நாம் பின்பற்றாதனுடைய விளைவு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்னன்னு புரியல, அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்னன்னு விளங்கல. அன்பார்ந்தவர்களே, இந்த நிலை இந்த சமூகத்தில் மாற்றப்பட வேண்டும் என்றால் நாம் அறிந்த விஷயங்களை முதலில் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சிறு பிள்ளைகளுக்கும் பெரியவர்களுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும், புரிய வைக்க வேண்டும், மனதில் பதிய வைக்க வேண்டும். நாம் சொல்லி அல்லாஹ் தான் கலிமா ஷஹாதா நாம் ஈமான் கொள்வோம் என்ன சொல்லுங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது வணக்கத்தோடு கூறி அல்லாஹ்வை தவிர யாருமே அல்லாஹ் சொன்னாக்கில் முடிவேன். வஅஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் என்ற நம்பிக்கை கொள்கிறேன். அவர் சொன்னார் அப்படியே பின்பற்றுவேன் என்ற ஈமான் அல்லாஹ்விடத்தில் சாட்சியம் பகருகிறோம். சும்மா வெறுமன வார்த்தைகள் கிடையாது. சொல்கிறது வார்த்தை அஷ்ஹது, நான் சாட்சி சொல்கிறேன். அல்லாஹ் விட மாட்டான். அன்பிற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் சொல்லக்கூடிய அந்த ஷஹாதத் எவ்வளவு உயர்வுமிக்கது என்பதை உணர்ந்து வாழ்க்கையை கடைபிடிக்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் தஆலா அனைவரையும் அருள் புரிவாராக. அப்போது கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ லிசாயிரில் முஸ்லிமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين أما بعد. கணிதக்குரிய அல்லாஹ்வுடைய அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகளின் மூலமாக நம்மை அல்லாஹ் தஆலா உயர்வுக்கு சொர்க்கத்திற்கு அழைப்பதற்கு நரகத்தை விட்டு நம்மை காப்பாற்றுவதற்கு எல்லா விஷயங்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழிகாட்டி கொடுத்திருக்கிறார்கள். எனவேதான் நம்மை நரகத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் பல விஷயங்களை நமக்கு சொன்னார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, முழு அவுலாதுக்கும் பிஸ்ஸலாத்தும் சபஅசினீன், உங்களுடைய பிள்ளைகள் 7 வயதை அடைந்து விட்டார்கள் தொழும்படி ஏவுங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய கட்டளை, உங்களுடைய பிள்ளைகள் 7 வயதை அடைந்தால் நீங்கள் அவர்களை தொழும்படி செய்யுங்கள் என்றார்கள். கட்டளை போடுங்கன்னாங்க. 7 வயசோட செய்யணும். யாரெல்லாம் செய்யலையோ நாளைக்கு மறுபடியும் நாம் தப்பிக்க முடியாது. அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லி ஆக வேண்டும். அவர்கள் 10 வயது அடைந்து விட்டால் அவர்களை நீங்கள் அடித்து அனுப்புங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதற்கு நம்மை நரகத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஆரம்ப காலத்திலேயே உலக வாழ்க்கையில் நரகத்திலிருந்து விடுபடுவதற்கு உங்களுடைய பிள்ளைகளை 7 வயது இருந்தால் தொழச் சொல்லுங்க, 10 வயது இருந்தால் அடித்து அனுப்புங்கள் என்றால் அல்லாஹ்வுடைய தூதரை கூடிய பேச்சு கையில் எடுத்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பிள்ளைகளை சிறார்களை ஒவ்வொரு வக்துக்கும் நீங்கள் அழைத்து வைக்க வேண்டும். நேரங்கள் கிடைக்கும் பொழுது அவர்களுடைய ஸ்கூல் போயிட்டு வராங்கன்னா அவர்களை இருக்கக்கூடிய நேரங்களில் பள்ளியில் கிடைக்கக்கூடிய ஒரு வழமையை உருவாக்க வேண்டும். பெற்றோர்கள் வரும் பொழுது அந்த பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு வந்து அந்த வழமையை நாம் கொண்டு வர வேண்டும். அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய வீடுகளில் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பரக்கத்தையும் விழிப்புணர்வையும் ஏற்படுத்த வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு 7 வயதை அடைந்தால் தொழச் சொல்லுங்கள், 10 வயது வந்தால் அடித்து தொழ வையுங்கள். இது அல்லாஹ்வுடைய தூதரால் சொல்லப்பட்ட வழிகாட்டப்பட்ட ஒரு அற்புதமான இந்த உம்மத்தை உயர்த்துவதற்கும் நாளை வறுமையில் நம்மை நரகத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்கும் தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எனவே அல்லாஹ்வுடைய தூதருடைய மகத்துவத்தை புரிந்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் வாழ்க்கைக்கு எவ்வளவு ஒரு உயர்வுமிக்க கலிமா, நம்மை கொண்டு போய் சொர்க்கத்தில் தள்ளக்கூடியது, நரகத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய அந்த கலிமாவை விளங்கி எந்த இடத்தில் எந்த நேரத்தில் சொல்ல வேண்டும் என்று இஸ்லாம் கற்றுக் கொடுத்ததோ அதை அப்படியே பயன்படுத்தக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. ஆமீன். வாஹித் அவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون فاذكروا الله العظيم يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما